இது நம்ம செஞ்ச கடலை குழம்பு. ஸோ இது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு பேனில் தேங்காய் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ தேங்காய் ஓரளவுக்கு வதக்கியாச்சு, போதுமானது எடுத்துடலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். காஞ்ச மிளகாய் ஒரு 4-5 பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். தனியா விதை ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வறுத்து எடுத்துடலாம். இது கூடவே கொஞ்சம் கடலைப்பயிறு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்குவோம். வறுத்து வச்சிருந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கிறேன். அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு, சின்ன வெங்காயம் 1 கப்பு. வெங்காயம் வந்துருச்சு. ஸோ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிலக்கடலை, பச்சைப்பயிறு, கருப்பு சுண்டல், காராமணி இது எல்லாமே நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் வச்சு விசில் வச்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ கிரேவி வந்து சுண்டிடுச்சு. ஸோ நம்ம அவிச்சு வச்ச கடலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக பொறுமையாக தொலைவி விடுங்க. ஸோ இந்த மாதிரியான ஆரோக்கியமான ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வெறும் ரைஸ் மட்டும் சாப்பிடாம இதுவும் கூட இந்த மாதிரியான ஆரோக்கியமான பருப்பு வகைகள்லாம் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.